கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள். நம் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு துன்பமே இல்லை, வாங்க. அரசியல்வாதிகள் சொல்கிறாங்க பாருங்கள், இனிமேல் உங்களுக்கு பசி எடுக்காது, வாங்க, உங்களுக்கு மாதம் மாதம் இவ்வளோ காசை கொடுக்குறேன், உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன், நீங்கள் வேலையும் செய்ய தேவையில்லை அப்படின்னு பொய் வாக்குறுதிகளை கொடுக்கின்றவர் ஆண்டவர் இயேசு அல்ல. துன்பம் உண்டு, ஆனால் துணிவுடன் இருங்கள், அதை ஏற்றுக்கொள்கின்ற தைரியத்தை நான் கொடுக்குறேன். ஆனால் துன்பத்தை முற்றிலுமாக எடுத்துவிட்டு உங்களுக்கு இன்பத்தையே கொடுப்பேன் என்று நினைத்து என்னிடம் வர வேண்டாம். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவது என்பது, அவர் சீடர்களாக நாம் இருப்பது என்பது சாதாரணமானது அல்ல, கடினமானது, ஆனால் முடியாதது அல்ல. எங்கே நம்முடைய மனம் இருக்கிறதோ, எங்கே நாம் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு தீர்க்கமான முடிவு இருக்கிறதோ, அங்கே அதற்கான வழி உண்டு, மார்க்கம் உண்டு. அந்த வகையில்தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இன்றைக்கு இந்த வார்த்தைகளை சொல்கிறார். உங்களுக்கு இந்த உலகத்திலே துன்பம் உண்டு, ஆனால் துணிவுடன் இருங்கள். காரணம், இந்த துன்பம் உங்களை வெற்றி கொள்ளாது. காரணம், நான் துன்பத்தின் மீதும் இறப்பின் மீதும் அழிவின் மீதும் வெற்றி கொண்டு விட்டேன் என்று ஆண்டவர் உறுதியாக நமக்கு சொல்லுகிறார். எனவே இதை புரிந்து கொண்டவர்களாகத்தான் அவருடைய சீடர்கள் அவரை பின்பற்றினார்கள். ஆனால் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்ற விதமாகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னார். நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்கள். இந்த சீடர்களும் அப்போஸ்தலர்களும் 2 இடங்களிலே சிதறடிக்கப்படுகின்றார்கள். ஒரு முறை அது நேர்மறையான ஒன்றாகவும், மற்றொரு முறை அது எதிர்மறையான ஒன்றாகவும் இருப்பதை பார்க்கின்றோம். முதன்முறையாக அவர்கள் சிதறடிக்கப்பட்டது எப்பொழுது என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவினுடைய இறப்பிலே. அவரை கைது செய்கின்றார்கள், அவரை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்கின்றார்கள், பாடுகளின் பயணத்தில் அவரை இட்டு செல்கிறார்கள், இறப்பிலே கல்வாரி மலையிலே அவரை கொலை செய்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது அந்த சீடர்களும் அப்போஸ்தலர்களும் எங்கே போனார்கள்? எல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள். அவரவர்களும் தங்களுடைய இடத்திற்கு ஓடி ஒளிந்து கொண்டார்கள், மறைந்து கொண்டார்கள். தங்களுடைய உயிருக்கு அவர்கள் பயந்து தப்பித்து பிழைத்து கொண்டார்கள். இது எதிர்மறையான சிதறடிப்பு. இருப்பினும் கூட இயேசுவோடு இருக்கின்ற அந்த தொடர்பை, உறவை அவர்கள் முறித்து கொள்ளவில்லை. இயேசுவோடு இருந்த அந்த உறவின் அடிப்படையில் தான் இயேசுவும் உயிர்த்த ஆண்டவரும் அவர்களுக்கு தோன்றி, உயிரோடு இருக்கின்ற நான் உங்களோடு இருக்கின்றேன் என்பதையும் உறுதிப்படுத்தினார். பிறகு தூய ஆவியானவரை அனுப்பி அவர்களை மிகப்பெரிய ஒரு கருவிகளாக பயன்படுத்தினார். இரண்டாவது சிதறடிப்பு என்று சொல்லக்கூடியது, பெந்தகோஸ்தே நாளிலே தூய ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் உலகில் உள்ள எல்லா இடங்களுக்கும் சென்றார்கள். யூதேயா, சமேரியா, பிறகு உலகத்தின் கடை எல்லை வரைக்கும் அவர்கள் சென்றார்கள் என்று திருத்தூதர் பணியிலே நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் சாட்சிகளாக, உயிர்த்த கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக அவர்கள் உலகத்தின் பல இடங்களுக்கு சிதறடிக்கப்பட்டார்கள். எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் அவர்கள் சாட்சிகளாக வாழ்ந்து எல்லா இனத்து மக்களுக்கும், எல்லா இடங்களுக்கும் இயேசு உயிர்த்தார், உயிர்த்த கிறிஸ்துவின் சீடர்கள் நாங்கள் என்பதற்கு சாட்சிகளாக சென்று சிதறடிக்கப்பட்ட இவர்கள் வாழ்ந்தார்கள். அன்புக்குரியவர்களே, நாமும் இவ்வாறு தான் உலகத்தின் மக்களுக்கு சாட்சிகளாக வாழ்ந்திட அழைக்கப்படுகின்றோம். என்ன துன்பம் வந்தாலும் பரவாயில்லை, அதை எதிர்கொள்கின்ற துணிவு நம் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கின்ற ஒரே ஒரு உறுதிதான். அந்த உறுதி மட்டுமே போதும். எத்தகைய தடைகளாக இருந்தாலும் தாண்டி செல்வோம், எத்தகைய எதிர்ப்புகளாக இருந்தாலும் சந்திப்போம் என்ற உறுதியுடன் சாட்சிய வாழ்வுக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் நம்மை வெறுக்கும், இந்த உலகம் நம்மை புறக்கணிக்கும், வேண்டாம் என்று சொல்லும், நம்மை இழித்துரைக்கும். ஆனால் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்ற உணர்வோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம்
எல்லோருக்குமாக சாட்சியமாக இருப்போம், வாழ்வோம், இயேசுவின் சீடர்களாக திகழ்வோம். ஆமென்.